வணக்கம், நான் சரவணன் மாணிக்கம். டிஜிட்டல் வியாபாரி இது என்னுடைய கம்பெனி நேம். நான் ஒரு 18 வருட காலமாக ஆன்லைன் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஆரம்பித்ததுலேருந்து வெப் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போலேருந்தே இந்த பிஸ்னஸில் இருக்கேன். 2013 சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், 2016-17களில் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அப்படி என்னென்னா, லீட் ஜென்ரேஷனில் சில பேர் நான் லீட் ஜென்ரேஷன் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே கன்வெர்ட் ஆகலை அப்படின்வாங்க. அது லீட் ஜென்ரேஷனை புரிஞ்சிக்காத தன்மையால் வருதோ அப்படின்னு ஒரு டவுட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஒரு ஸ்மால் மீடியம் மைக்ரோ மைக்ரோன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு கம்பெனி, ஒரு சின்ன வேல்யூவில் இருக்க ஒரு மீடியம் வேல்யூவில் இருக்க ஒரு கம்பெனி அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். ஏன்னா அவங்க வளரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே. என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே மைக்ரோ, மீடியம், ஸ்மால் கம்பெனிஸை மேலே கொண்டு வர்றது தான். ஸோ இந்த வீடியோவில் லீட் ஜென்ரேஷன் எப்படி வேலை செய்யும் அப்படின்ற ஒரு அடிப்படை உண்மையை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லீட் ஜென்ரேஷன்னா என்னன்னு பார்ப்போமா? இந்த லீடு ஏன் சேல்ஸாக கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது, இல்லை எப்படி சேல்ஸாக கன்வெர்ட் ஆகணும், இந்த விஷயத்தை கண்டிப்பாக இப்போ தெளிவாக பார்ப்போம். அதோட ப்ராசஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ முதல்ல லீடு எப்படி வரும்? விசிபிலிட்டியை க்ரியேட் பண்ணணும். விசிபிலிட்டி க்ரியேட் பண்ணுறதுனா என்ன? நம்ம ஆர்கானிக் லீடு, இன்ஆர்கானிக் லீடு ரெண்டு விஷயம் இருக்குது. ஆர்கானிக்னால் நம்ம பணம்லாம் கொடுக்காம எஸ்இஓ மூலியமாக ஒருத்தர் சர்ச் பண்ணி அவர் நமக்கு கால் பண்ணுறாருன்னா அது ஆர்கானிக் லீடு. இன்ஆர்கானிக் லீடுன்னு அதே கூகுள்லேயே இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், நம்ம பணம் கொடுத்து அதை அவர் சர்ச் பண்ணும்போது டாப்பில் வர மாதிரி ஸ்பான்சர் ஆடை கொடுத்து அதன் மூலயமா வரக்கூடிய லீடு. ஸோ அது இன்ஆர்கானிக். இதே ஃபேஸ்புக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செவனேன்னு ஒருத்தர் இருப்பார், எப்போது ஒரு விஷயம் சர்ச் பண்ணியிருப்பார், அவருக்கு பிடிச்சிருக்கும், அதில் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவர் வாங்கணும்னு முடிவு கூட பண்ணியிருக்கலாம், இன்னொருத்தர்கிட்ட வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கலாம், இல்லை வாங்கியிருக்கலாம், இல்லை வாங்குகிற ஐடியா இருக்கலாம், இல்லை வாங்கணும்னு சர்ச் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரியான நபர்களை தேடி போய் அவங்களுக்கு நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு காட்டுற ஒரு வீடியோவை காட்ட வைக்கணும். நல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருந்தால் அப்படி காட்ட வைக்கணும். அப்படி காட்ட வச்சு அதன் மூலயமா வரக்கூடிய லீட்ஸு இன்ஆர்கானிக் லீடு. சரிங்களா? எப்படியோ ரெண்டுலேயுமே விசிபிலிட்டி இருக்குது. நல்ல எஸ்இஓ பண்ணால் அது விசிபிலிட்டி, நல்ல மார்க்கெட் பண்ணாலும், அதாவது ஸ்பான்சர் மார்க்கெட் பண்ணாலும் அதுவும் விசிபிலிட்டி. ஸோ இதுலேருந்து நமக்கு விசிபிலிட்டி கிடச்சோன்னே என்ன கிடைக்கும்? ஆப்வியஸ்லி லீட்ஸ் கிடச்சிரும். ஸோ அது ஆர்கானிக் பார்த்துட்டோம். காசு கொடுத்து வர்றது, காசு கொடுக்காம வர்றது. இந்த கூகுள்லேருந்து வர்றது, அதனால தான் நான் எஸ்இஓ ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். கூகுள்லேருந்து வர்றது கன்வெர்ட் ஆகுது சார், மெட்டாலேருந்து வர்றது ரொம்ப கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. ரெண்டையும் சரியாக நீங்கள் புரிஞ்சிக்கலை. கூகுள்லேருந்து வர்றது இப்போ சில விஷயங்கள் அடிப்படை தேவையாக இருக்கும், அதை வாங்கணும்னு. இப்போ டிஷர்ட்ஸுக்கு கம்பெனிக்காரங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு கூகுள்லேருந்து வர சேல்ஸ் மற்றவங்கள மாதிரி 95% இருக்காது, கம்மியாக இருக்கும். ஏன்னா அது ஒரு அடிப்படை தேவை இல்லை. ட்ரெஸ்ஸுன்றது அடிப்படை தேவை தான். ஆனால் என்னோடய பீரோவில் ஏற்கனவே 10 இருக்குது, நான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இகாமர்ஸில் போய் வாங்கணுமான்னு யோசிச்சுட்டு வெளியில் வரவங்களாம் இருக்காங்க, அபேண்டன் கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு லீடு ஆர்கானிக்காக கன்வெர்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்ல முடியாது, தொழிலை பொறுத்து மாறும். ஸோ இப்போ லீட்ஸ் வந்துடுச்சு, விசிபிலிட்டியை க்ரியேட் பண்ணிங்க, பணம் கொடுத்து க்ரியேட் பண்ணிங்க, இல்லை பணம் கொடுக்காம எஸ்இஓ பண்ணி. பணம் கொடுக்காம எஸ்இஓ யாரும் பண்ண மாட்டாங்க, கொஞ்சமாக பணம் கொடுத்து எஸ்இஓ பண்ணி லீட்ஸ் வர வச்சிட்டிங்க. இப்போ இந்த லீட்ஸு உடனே சேல்ஸ் ஆகுமா அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் சேல்ஸ் இல்லைங்க, நர்ச்சரிங். அந்த நர்ச்சரிங்னால் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க? நான் யாருன்னா, நான் இத்தனை வருஷம், இப்போ நான் என்னோடய வீடியோ முதல்ல சொன்னேன், நான் ஒரு 18 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஃபோக்கஸ் எம்எஸ்எம்இன்ற மைக்ரோ, ஸ்மால், மீடியம் கம்பெனிஸ் தான். ஏன்னா நிறைய பேர் நான் ஒன்லி கார்ப்பரேட்டோடு ஒர்க் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறாங்க. சொல்லப்போனால் நான் கார்ப்பரேட்டோடு ஒர்க் பண்ணுறதையே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். பிகாஸ்
கஸ்டமைசேஷன் ஒர்க் அவங்க கேட்பாங்க. நம்ம பண்ணுறது வந்து எம்எஸ்எம்இக்காக ஒர்க் பண்ணுறதுனால என்னோடய கம்பெனியோட கட்டமைப்பு அப்படி இருக்குது. அதனால் இப்போ இந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன், உங்களுக்கு நர்ச்சர் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ஸ்மால் சைஸு அப்படின்னா ஃபீஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். ஏன்னா கார்ப்பரேட்னால் நம்ம எவ்வளோ ஃபீஸ் போட்டாலும் கொடுப்பாங்க. பட் இதெல்லாம் ஃபீஸ் கம்மியாக இருக்கிறது தான், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. அப்போது நம்மளுடைய விஷயத்தை வெளியில் கரெக்டாக ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிறது தான் நர்ச்சரிங். எப்படிலாம் புரிய வைக்கலாம்? இப்போது ஒரு லீடு வந்துடுச்சு, அவங்களுக்கு தினம் வந்து குட் மார்னிங் உங்களுக்கு வேணுமா, குட் மார்னிங் இன்றைக்கி உங்களுக்கு வேணுமா, எனி சேல்ஸ் எனி அப்டேட் அப்படி கேட்பாங்க. அது இல்லைங்க, தகவல்களை கொடுங்க. உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யத்தை தகவல்களாக மாற்றுங்க, அதை கொடுங்க. நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்றத, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத உங்கள் கம்பெனியில் என்ன ஒரு டிரான்ஸ்பரன்சியாக கஸ்டமருக்கு நம்பிக்கையாக இருக்கணும்னு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லுங்கள். நான் ஒரு நல்ல தரமான பிஸ்னஸை கொடுக்குறேன், ஏன் என்கிட்ட மற்றவங்களோட 10 ரூபா ஜாஸ்தின்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதை சொல்லுங்கள். 10 ரூபா கூட இருந்தாலும் உங்ககிட்ட வருவாங்க. இதுக்கு பேர் தான் நர்ச்சரிங். நான் இவ்வளோ வருஷம் கழித்து இந்த ஒரு விஷயத்த பண்ணேன். என்னுடைய கஸ்டமர் 20 வருஷமாக இந்த விஷயத்தை, நான் ஒரு டேபிள் செஞ்சு கொடுத்தேன், 20 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. பாருங்கள், காட்டுங்க, இந்த பாருங்கள், நான் வந்து 5 வருஷமாக இந்த சிசிடிவியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தேன், இன்னி வரைக்கும் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு சின்ன கால்னா கூப்பிட்டுருவார். அவங்களுக்கு ஆஃப்டர் சர்வீஸ் சேல் எவ்வளோ கொடுத்துருக்கோம் பாருங்கள். முடிஞ்சால் அவரை ஒரு டெஸ்டிமோனியல் கொடுக்க வைங்க. இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து அதிகமான நம்பர்ஸ்க்கு விற்றுருப்பீங்க, இந்த ஊர்லேயே நான் நிறைய விற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நிறைய சர்வீஸ் பண்ணியிருப்பீங்க, அதை சொல்லுங்கள். ஸோ இதுதான் நர்ச்சரிங். இதெல்லாம் சொல்ல உங்கள் மனசில் நீங்கள் ஒரு பொசிஷன் வருவீங்க, மேலே வருவீங்க. அப்படி நர்ச்சர் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சம்பாதிக்க போகிறீங்கன்னா ட்ரஸ்ட். என்ன சார், நான் இன்றைக்கி பணம் போட்டு லீடு வர வச்சிட்டேன், அப்போ எனக்கு கன்வெர்ட் ஆனால் நான் வந்து நெக்ஸ்ட்டு சார் இன்றைக்கி பணம் போட்டு நாளைக்கு எடுக்கிறதுக்கு பேர் தான் பிஸ்னஸ். இன்றைக்கே பணம் போட்டு இன்றைக்கே எடுக்கிறதுக்கு பேர் பிஸ்னஸ் கிடையாது சார். இன்றைக்கே பணம் போட்டு இன்றைக்கே 2 ரூபா எடுத்துருவேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாஃபே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வீட்டில் உட்காந்து இன்றைக்கே பணம் போட்டு இன்றைக்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லீட்ஸ் வர வச்சு அந்த லீட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நர்ச்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கன்வர்ஷன் பண்ணணும். ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உங்கள் வீட்லேயே வந்து இருக்கும், 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஒருத்தன் சொன்னோன்னே கேட்டுருவான், இன்னொருத்தன் கொஞ்சம் கடினமாக சொன்னால் தான் கேட்பான். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்லி புரிய வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற லீட்ஸும் முன்ன பின்னே இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு 2-3 நாளில் பரவாயில்லையே அப்படின்னு வாங்கிடுவார், ஒருத்தர் 1 வாரம் கழித்து வாங்குவார், ஒருத்தர் 10 மாதம் கழித்து வாங்குவார். ஆனால் உங்கள் முயற்சியை நீங்கள் கைவிடக்கூடாது, தொடர்ந்து இது செய்யணும். அவர் ஒரு வேளை எனக்கு விருப்பம் இல்லை, நான் வேறு இடத்துக்கு போயிட்டேன்னு சொன்னால் நீங்கள் அந்த நர்ச்சரிங் லிஸ்ட்லேருந்து அவரை எடுத்துருங்க, அவரை காண்டாக்ட் பண்ணுறதுலேருந்து எடுத்துருங்க. அவருக்கு தொல்லையாக கருதுனா, தொல்லை இல்லாமல் நீங்கள் தகவல்களை கொடுத்தீங்கன்னா அது தொல்லையே கிடையாது. என்கிட்ட வாங்குங்க, என்ன சார் வாங்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை டார்ச்சர் பண்ணிங்க, அது தொல்லை. என்னுடைய ஃபர்ஸ்ட்டு பிளாக் யார் தெரியுமா? ஃபஸ்ட்டு நான் ஒருத்தரை பிளாக் பண்ணேன். என்னுடைய சொந்த சர்க்கிளில் இருக்கிறவர், என்னுடைய நெட்வொர்க்கில் இருக்கிறவர், கணிப்பொறியெல்லாம் சேல் பண்ணுறவர். அவர்கிட்ட நான் ஒரு நாள் கை குலுக்கி ஒரு கார்டை வாங்கிட்டேன், அவர்கிட்ட என் கார்டை கொடுத்துட்டேன், அவ்வளோதான். ஆனால் அவர் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கார், வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் அடிக்கிறார். என்ன சார் இன்னும் எதுவுமே வாங்கலை, நம்மக்கிட்ட ஏதாவது வாங்குங்க, நம்மகிட்ட ஏதாவது என்ன வாங்க, எனக்கு தேவைன்னா வருவேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையிலேயே முதல்ல ஒரு பிளாக் அப்படின்னு அவர் பண்ண வேண்டியதாக போச்சு. எதிலெல்லாம் பிளாக் பண்ணேன்னா, எதிலெல்லாம் அவர் என்னை இம்சை பண்ணாரோ அதிலெல்லாம் பிளாக் பண்ணேன். ஃபேஸ்புக்கு மெசஞ்சர், இன்ஸ்டாகிராமுடைய டிபி, வாட்ஸ்அப், ஃபோனு, எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டார். ஸோ இதுக்கு பேர் ஸ்பேமிங். நீங்கள் நர்ச்சர் பண்ணுறேன்னு ஸ்பேமிங் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக இதை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கே காரணம் அதுதான். ஒருத்தரை பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்றது மன வருத்தமான ஒரு விஷயம். பட் நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, புரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்கள் அந்த மாதிரி ஸ்பேமிங் பண்ணிடக்கூடாது. நேரடியாக என்னிடம் வாங்குங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து அவங்கள தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தும். நீங்கள் வாங்கினா இதை மாதிரி இருக்கான்னு பார்த்து வாங்குங்க, நாங்கள் இப்படி விற்கிறோம், நீங்கள் வாங்க வேண்டியது இப்படி இருக்க வேண்டும், இந்த மாதிரி நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம், இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம், நல்ல அவ்வளோதான், இவ்வளோ தான் இருக்கணும். அதனால் சார் எங்ககிட்ட வாங்கலையான்னு கேட்டுறாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க.
ஒரு குறிப்பிட்ட டைமில் எங்கேருந்து எப்படி வருவாங்கன்னே தெரியாது. ஸோ கிரியேட்டிங் ட்ரஸ்ட், பில்டிங் ட்ரஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை செய்யுங்க. ஸோ உங்கள் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரஸ்ட்டோட டைமும் கண்டிப்பாக வேரியாகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான இப்போ ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எவ்வளோ வரப்போகுது? ஒரு 400-500 ரூபா. உடனே வாங்கிடுவாங்க, 2 நாள் 3 நாளில் வாங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே வந்து நீங்கள் லேண்டு சேல் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நிறைய ரியல் எஸ்டேட் பீப்புள் வந்து, சார் லீட்ஸ் வருது சார், ஆனால் விற்கவே மாட்டேங்குது சார். சரி அந்த லீடெல்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னா, இல்லை சார் அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அப்படியே விட்ருவோம் அப்படின்னு. சார் அதெல்லாம் பொக்கிஷங்கள். லீடு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுடைய நம்பர்ஸ், அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் எடுத்துட்டீங்க. அடுத்து அதை நர்ச்சர் பண்ணணும். ஒரு 40 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு விஷயத்தை வாங்குறவங்க உடனே கன்வெர்ட் ஆயிடுவாங்களா இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரி? வாய்ப்பே இல்லை. அவங்க உங்களை இன்னும் எடை போடுவாங்க. நீங்கள் நம்பிக்கையான ஆளுன்றதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் சார், கண்டிப்பாக எடுக்கும். அந்த டைமை மட்டும் நீங்கள் பில்ட் பண்ணி அந்த நம்பிக்கையை வந்து உங்கள் சுற்றி இருக்கவங்க கிட்ட சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா தென் சேல்ஸ். ஸோ லீட்ஸுக்கும் சேல்ஸுக்கும் இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை புரிஞ்சு லீட்ஸை சேவ் பண்ணி அதை ஒரு கூகுள் ஷீட்டில் வச்சு தரமாக யார் யாருக்கு என்னென்ன அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகப்படியான கன்வர்ஷன் நடக்கும். கூகுளில் பார்த்திங்கன்னா 95% நடக்குது என்னுடைய ஆவரேஜ் பார்க்கல. ஃபேஸ்புக்கில் 30% நடக்குது. ஸோ கரெக்டான லீடு நீங்கள் பாட்டு க்யூரியாசிட்டி லீடெல்லாம் இதில் ஆட் பண்ணக்கூடாது. என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு வரவங்களெல்லாம் இதில் ஆட் பண்ணக்கூடாது. ஃபில்ட்ரேஷன் பண்ண லீட்ஸில் 30% கன்வெர்ட் ஆகுது. மீதி 60% வில் கன்வெர்ட், இல்லை அவங்க செவி வாய் வழியாக இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது மூலிமா கன்வெர்ட் ஆகும். ஸோ நர்ச்சரிங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் வந்து லீட்ஸிலேருந்து சேல்ஸுக்கு வளரணும், நிறைய கிடைக்கணும் அப்படின்னா நடுவில் இருக்க அந்த ஸ்டெப்ஸை மறந்துடாதீங்க. பிஸ்னஸில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இன்னொரு நாள் இதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான விஷயத்தை எளிமையாக தமிழில் சொல்லித்தரதுக்கு நான் வரேன். நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.